வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் நாளை முதல் சின்னத்திரை படப்பிடிப்புகள் நடத்த நிபந்தனைகளுடன் அனுமதி. தமிழக அரசு உத்தரவு. தமிழகத்தில் ஆட்டோக்களை இயக்க அனுமதிக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர் அலுவலகங்களில் ஓட்டுநர்கள் முற்றுகை போராட்டம். சென்னையில் தொடர்ந்து அதிகரிக்கும் கொரோனா தொற்று. ராயபுரம் மண்டலத்தில் 1538 பேருக்கு பாதிப்பு. திருவள்ளூர் மாவட்டத்தில் கொரோனா பாதிப்புக்கு மூதாட்டி பலி. தென்காசி மற்றும் நெல்லையில் புதிதாக நோய் தொற்று. விமானங்களில் பயணம் செய்ய ஆரோக்கிய சேது செயலி கட்டாயம். இந்திய விமான நிலைய ஆணையம் நிபந்தனை. டெல்லியில் இன்றும் கடும் போக்குவரத்து நெரிசல். ஊரடங்கு தளர்வு அறிவிக்கப்பட்டதால் திணறும் தலைநகரம். கொரோனா வைரஸ் தாக்கத்தை விட உம்பன் புயல் ஏற்படுத்திய தாக்கம் அதிகம். மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மமதா பானர்ஜி தகவல். சர்வதேச அளவில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 1,00,000 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி. உலக சுகாதார அமைப்பு கவலை. சென்னை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் இன்றும் நாளையும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும். சென்னை வானிலை மையம் தகவல். கொரோனா பரவலின் அபாயம். உலகளவில் 6 கோடி பேர் கடும் வறுமையில் தள்ளப்படுவர் என உலக வங்கி எச்சரிக்கை. பிரதமர் மோடி குறித்து அவதூறாக பேசியதாக கர்நாடக போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதுபற்றி விரிவாக பின்வரும் செய்திகளில் நாம் பார்க்கலாம். தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம். தமிழகத்தில் மேலும் 743 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 13,000-ஐ தாண்டியுள்ளது. சென்னையில் நோய் தொற்று உள்ளோர் எண்ணிக்கை 8,000-ஐ கடந்துள்ளது. சென்னையில் ராயபுரம் மண்டலத்தில் 1538 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அடுத்தபடியாக கோடம்பாக்கத்தில் 1192 பேர் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். திருவிக நகரில் 976 பேரும், தேனாம்பேட்டையில் 869 பேரும், தண்டையார்பேட்டையில் 773 பேருக்கும், அண்ணா நகரில் 662 பேரும் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர்.
வளசரவாக்கத்தில் 570 பேரும், அடையாற்றில் 446 பேருக்கும், அம்பத்தூரில் 352 பேருக்கும், திருவொற்றியூரில் 221 பேருக்கும், மாதவரத்தில் 172 பேரும் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மணலியில் 108 பேரும், சோழிங்கநல்லூரில் 113 பேரும், பெருங்குடியில் 103 பேரும், ஆலந்தூரில் 90 பேரும் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். பணியிடங்களில் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்பான புதிய வழிகாட்டுதல்களை மத்திய சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ளது. இந்தியாவில் கொரோனா வைரஸ் பாதிப்பு 1 லட்சத்தை கடந்துள்ளது. புதிய நோய் தொற்று தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டு பல்வேறு தொழில்கள் தொடங்க நிபந்தனைகளுடன் அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அலுவலகங்களில் கொரோனா தடுப்பு பணிகள் தொடர்பான புதிய வழிகாட்டுதல்களை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்டுள்ளது. ஓரிருவருக்கு கொரோனா பாதிப்பு இருந்தால் அலுவலகத்தில் கிருமி நாசினி தெளித்துவிட்டு பணிகளை தொடரலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெரிய அளவில் பாதிப்பு இருந்தால் கிருமி நீக்கம் செய்யப்பட்டு 48 மணி நேரத்திற்கு அலுவலகத்தை மூட வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. ஊழியர்கள் காய்ச்சல் போன்ற நோயால் பாதிக்கப்பட்டால் அலுவலகம் செல்லக்கூடாது என்றும் சுகாதாரத்துறை உத்தரவிட்டுள்ளது. கொரோனா வைரஸ் தாக்கத்தை விட உம்பன் புயலால் ஏற்பட்ட சேதங்கள் அதிகம் என மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மமதா பானர்ஜி தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் கடந்த வாரம் உருவாகிய உம்பன் புயல் சூப்பர் புயலாக உருமாறி மேற்கு வங்கம், பங்களாதேஷ் இடையே நேற்று மாலை கரையை கடந்தது. இந்த புயலால் மேற்கு வங்காளத்தில் வடக்கு மற்றும் தெற்கு 24 பர்கானாஸ் மற்றும் கிழக்கு மிட்னாப்பூர் மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மேற்குவங்க முதலமைச்சர் செல்வி மமதா பானர்ஜி, மேற்கு வங்கத்தில் பல்வேறு மாவட்டங்களில் புயலுக்கு 10 முதல் 12 பேர் வரை பலியாகியுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஹவுரா, கொல்கட்டா, மேற்கு மிட்னாப்பூர், கிழக்கு மிட்னாப்பூர், புருளி, பங்குரா உள்ளிட்ட பகுதிகளில் புயல் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். புயல் சேத மதிப்புகளை கணக்கிட 3 முதல் 4 நாட்கள் ஆகலாம் எனவும் மமதா தெரிவித்துள்ளார். அம்பன் புயல் கொரோனாவை விட பேரழிவை ஏற்படுத்தியுள்ளதால் மத்திய அரசு ஒத்துழைப்பு தந்து மக்களை காக்க வேண்டும் என முதலமைச்சர் செல்வி மமதா பானர்ஜி குறிப்பிட்டுள்ளார். மேற்கு வங்கத்தில் கரையை கடந்த உம்பன் புயல் கொல்கட்டா விமான நிலையத்தில் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. விமான நிலையம் வெள்ளத்தில் மிதக்கிறது. வங்கக்கடலில் உருவான உம்பன் புயல் நேற்று மேற்கு வங்கத்தில் கரையை கடந்தது. இதனால் அங்கு சுமார் 6 மணி நேரம் பலத்த மழையுடன் சூறாவளி காற்று வீசியது. மணிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசியது. புயல் தாக்கத்தால் இதுவரை 12 பேர் உயிரிழந்துள்ளனர். இந்த புயல் கொல்கட்டா விமான நிலையத்தின் கட்டமைப்புகளில் கடுமையான சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. புயல் காரணமாக கனமழையால் விமான நிலைய கட்டடங்கள் மற்றும் ஓடு பாதைகளில் தண்ணீர் சூழ்ந்துள்ளது. டெல்லியில் தளர்வு அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து பெரும்பாலான பகுதிகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனால் வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் 4வது முறையாக ஊரடங்கு நீட்டித்து வரும் நிலையில் டெல்லியில் கட்டுப்பாடுகள் தளர்வுகளை அம்மாநில முதலமைச்சர் திரு அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவித்திருந்தார். டெல்லியில் பேருந்து போக்குவரத்துக்கு அனுமதித்த டெல்லி அரசு குறைந்த பயணிகளை ஏற்றி செல்ல அனுமதித்துள்ளது. மேலும் ஆட்டோவில் ஒருவரும், ரிக்ஷாவில் இருவரும், வாடகை கார்களில் 2 பயணிகள் மட்டும் பயணிக்க அனுமதித்துள்ளது. போக்குவரத்து கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டதால் டெல்லியை ஒட்டியுள்ள உத்தரப்பிரதேசம், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து டெல்லிக்கு வரும் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இந்நிலையில் காசிப்பூர் பகுதியில் இன்று கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அணிவகுத்து நின்றன. போக்குவரத்து நெரிசல் காரணமாக வாகன ஓட்டிகள் கடும் அவதிக்கு ஆளாகினர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினத்தை ஒட்டி அவருக்கு டுவிட்டர் மூலம் பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் ராஜீவ்காந்தி மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு ராகுல் காந்தி ஆகியோர் அஞ்சலி செலுத்தினர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் 29வது நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இதனையொட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், ராஜீவ்காந்தியின் நினைவு நாளில் அவருக்கு அஞ்சலி என குறிப்பிட்டுள்ளார். திரு ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில், ஒரு உண்மையான தேசபக்தர், முற்போக்குவாதி மற்றும் மனிதநேயம் கொண்ட தந்தையின் மகன் என்பதில் தாம் பெருமைப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார்.
பிரதமராக ராஜீவ் நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்றார் என்றும் அவரது முன்னோக்கிய சிந்தனையால் அதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுத்தார் என்றும் தெரிவித்துள்ளார். இன்று அவரது நினைவு நாளில் அன்புடனும் நன்றியுடனும் அவரை வணங்குவதாக திரு ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே கர்நாடக மாநில காங்கிரஸ் தலைவர்கள் திரு தினேஷ் குண்டுராவ், டாக்டர் டி.கே. சிவக்குமார் உள்ளிட்டோர் பெங்களூருவில் உள்ள ராஜீவ்காந்தி திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சென்னை மற்றும் வட மாவட்டங்களில் இன்றும் நாளையும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அக்னி நட்சத்திரத்தின் நிலவி வரும் சூழலில் சென்னையில் கடந்த 2 நாட்களாக வெப்பம் 100 டிகிரியை தாண்டியது. அனல் காற்று அதிகமாக வீசியதால் சாலைகளில் பயணித்த மக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். வாகனங்களில் சென்றவர்கள் வெப்ப காற்றால் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இந்நிலையில் சென்னை உட்பட வட மாவட்டங்களில் வெப்பத்தின் தாக்கம் இன்றும் நாளையும் அதிகரித்து காணப்படும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் 41 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகும் எனவும் தெரிவித்துள்ளது. அனல் வீசும் என்பதால் மதிய வேளையில் பொதுமக்கள் வெளியே செல்வதை தவிர்க்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் திருவள்ளூர் மாவட்டத்தில் 68 வயது பெண்மணி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருவொற்றியூர் பகுதியில் உள்ள அம்சா தோட்டத்தைச் சேர்ந்த 68 வயது பெண் சிறுநீரக பாதிப்பால் சென்னை அமைந்த கரையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார். கடந்த 3 நாட்களுக்கு முன்பு அவருக்கு கொரோனா நோய் தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு அவர் உயிரிழந்தார். இதனைத் தொடர்ந்து திருவொற்றியூர் மண்டலத்துக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் கிருமி நாசினிகள் தெளிக்கும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே நெல்லை மாவட்டத்தில் 11 பேருக்கும் தென்காசி மாவட்டத்தில் 8 பேருக்கும் இன்று புதிதாக கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. அவர்கள் அனைவரும் அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். கட்டுமான பொருட்களின் விலை திடீரென உயர்ந்துள்ளதால் அதை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைத்து கட்டுமான பொறியாளர் கூட்டமைப்பு வலியுறுத்தியுள்ளது. கொரோனா தடை உத்தரவால் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த கட்டுமான பணிகள் விதிமுறை தளர்வுக்கு பின்னர் தற்போது மீண்டும் தொடங்கியுள்ளது. இந்நிலையில் கட்டுமான பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. தடை உத்தரவுக்கு முன்னர் 310 ரூபாய் இருந்த ஒரு மூட்டை சிமெண்ட் 410 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. இதேபோல் எம்சாண்ட், கம்பி, ஜல்லி உள்ளிட்ட பொருட்களின் விலையும் அதிகரித்துள்ளது. இதனால் தொழில் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதாக தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில அனைத்து கட்டுமான பொறியாளர் கூட்டமைப்பு தலைவர் திரு மோகன்ராஜ் தெரிவித்துள்ளார். சிமெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு மூணுக்கு 100 ரூபா ஏறி இருக்கு. எம்சாண்ட் பார்த்தீங்கன்னா யூனிட்டுக்கு வந்து 700 ரூபாயிலேருந்து 1000 ரூபா வரைக்கும் ஏறி இருக்குங்க. ஜல்லி பார்த்தீங்கன்னா யூனிட்டுக்கு 500 ரூபா ஏறி இருக்கு. செங்கல் ஒரு லோடுக்கு பார்த்தீங்கன்னா 3000 ரூபா ஏறி இருக்குங்க. கம்பி பார்த்தீங்கன்னா 50000 ரூபா இருந்த கம்பி வந்து இன்றைக்கி 55000 ரூபா பர் டன் ஆயிடுச்சுங்க. ஸோ கட்டுமான பொருட்கள் பார்த்தீங்கன்னா சராசரியாக 20% வந்து கட்டுமான பொருட்கள் விலை ஏற்றம் ஏறி இருக்குங்க. இதனால் கட்டுமானத்துறை மிகப்பெரிய பாதிப்பு அடையுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள், வடமாநில தொழிலாளர்கள் தான் இங்கே வந்து இன்றைக்கி 60% தொழிலாளர்கள் இங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்போ ஊரடங்கு தளர்வு பண்ணி நாங்கள் வேலையை ஆரம்பிக்கும் போது இங்கே இருக்கிற வடமாநில தொழிலாளர்கள் அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. ஸோ இப்போ தொழிலாளர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு. உள்ளூர் தொழிலாளர்கள் வைத்து தான் வேலை செய்யணும்னு இருக்குதுங்க. இப்போ இங்கே மீதமுள்ள வடமாநில தொழிலாளர்களை இங்கேயே தங்க வச்சு அவங்களுக்கு வேலை கொடுத்து இங்கே இருக்க மாதிரி தமிழக அரசு ஆவணம் செய்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஏற்கனவே கான்ட்ராக்ட் எடுத்துட்டாங்க. இன்ஜினியர்ஸ், பில்டர்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரேட் பேசி கான்ட்ராக்ட் எடுத்துட்டாங்க. இப்போ கட்டுமான பொருட்கள் வந்து 20% ஏறி இருக்குங்காட்டி யாருமே வேலை செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுவதுங்க. அதேமாதிரி வீட்டின் உரிமையாளர்களோ மத்திய அரசுங்க மாநில அரசு அவங்களுடைய ஒர்க்கே பார்த்திங்கன்னா விலையேற்றத்தை நான் வந்து இனிமேல் கொஞ்சம் வேலையை கொஞ்சம் நிறுத்தலாம் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்திருக்குங்க. உள்நாட்டு விமான சேவை வரும் 25ஆம் தேதி தொடங்க உள்ள நிலையில் பயணிகளுக்கான நடைமுறைகளை இந்திய விமான நிலைய ஆணையம் அறிவித்துள்ளது. பயணிகளுக்கு ஆரோக்கிய சேது செயலி கட்டாயம் என நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. கொரோனா ஊரடங்கு காரணமாக கடந்த மார்ச் மாதம் 25ஆம் தேதி முதல் பெரும்பாலான விமானங்கள் விமான நிலையங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. தற்போது உள்நாட்டு விமான போக்குவரத்து வரும் 25ஆம் தேதி முதல் தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஊரடங்கு காலத்தில் இயக்கப்படும் விமானங்களில் பயணிப்பவர்களுக்கு புதிய நடைமுறைகளை இந்திய விமான நிலைய ஆணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி உடல் வெப்பநிலையை அளவிடும்
தெர்மல் ஸ்கிரீனிங் பகுதி வழியாக சென்றே விமான நிலையத்திற்குள் பயணிகள் செல்ல வேண்டும் என்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 14 வயதுக்கு உட்பட்ட சிறார்களை தவிர அனைவரும் கட்டாயம் ஆரோக்கிய சேது செயலியை செல்போனில் நிறுவி இருக்க வேண்டும் என்றும், விமான நிலையத்தின் அனைத்து பகுதிகளிலும் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயணிகள் 2 மணி நேரத்திற்கு முன்பாகவே விமான நிலையத்திற்கு வர வேண்டும் என்றும் இந்திய விமான நிலைய ஆணையம் தெரிவித்துள்ளது. நடிகர் திரு மோகன்லாலுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ள கமல்ஹாசன் தங்கள் பணியின் தரத்தைக் கண்டு பொறாமை கொண்டதாக குறிப்பிட்டுள்ளார். மலையாள திரையுலகின் முன்னணி நடிகரான மோகன்லால் இன்று தனது 60வது பிறந்தநாளை கொண்டாடி வருகிறார். மலையாளம் மட்டுமின்றி தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி உள்ளிட்ட மொழிகளிலும் அவர் நடித்துள்ளார். இவருக்கு பல்வேறு திரையுலகினரும் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். அந்த வகையில் நடிகர் திரு கமல்ஹாசன் தனது டுவிட்டர் பதிவில் வெளியிட்டுள்ள பிறந்தநாள் வாழ்த்து செய்தியில், அன்புள்ள மோகன்லால் தங்களது முதல் படத்தில் இருந்தே நேசிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு தருணத்திலும் தங்களை எதிர்பார்ப்பவர்களோடு இருக்கும் தங்கள் பணியின் தரத்தைக் கண்டு பொறாமை கொண்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உங்களோடு சேர்ந்து பணிபுரிந்த போது இன்னும் அதிகமாக தங்களை நேசித்ததாகவும் நீடூழி வாழ்க்கை எனவும் நடிகர் திரு கமல்ஹாசன் வாழ்த்து தெரிவித்துள்ளார். ஆட்டோக்களை இயக்க அனுமதிக்க கோரி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை ஓட்டுநர்கள் முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். தமிழகத்தில் கொரோனா தடை உத்தரவுக்கான விதிமுறைகள் தளர்த்தப்பட்ட நிலையிலும் ஆட்டோக்களை இயக்க அனுமதி வழங்கப்படவில்லை. இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட தங்களை மீண்டும் பணிக்கு செல்ல அனுமதிக்குமாறு ஆட்டோ ஓட்டுநர்கள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் இன்று பல்வேறு பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருச்சி ஆட்சியர் அலுவலகத்திற்கு திரண்டு வந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் நிவாரணமாக மாதம் 15,000 ரூபாய் வழங்க வேண்டும், ஆட்டோக்களை பழுது பார்த்து இயக்குவதற்கு 10,000 ரூபாய் நிதி உதவி அளிக்க வேண்டும், ஆட்டோக்களின் வங்கிக் கடனை உடனே தள்ளுபடி செய்ய வேண்டும், ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு வீட்டு வசதி வாரியம் மூலம் வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கமிட்டனர். திருநெல்வேலி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோக்களை மீண்டும் இயக்க அனுமதி வழங்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் அவர்கள் மனு அளித்தனர். 44 தடையின் பேரில் வெளியில் எங்கேயும் போக முடியல. ஒரு ஆஃபர் போனாலும் ஆஸ்பத்திரி போனாலும் ஃபைன் அதிகமாக அடிக்கிறாங்க. அதுக்குடைய வாழ்வாதாரத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? அரசாங்கம் இதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணி ஏற்படுத்தி விடணும். ஒன்று, அவங்களுக்கு தேவையான நிதியை சரியான முறையில் கொடுக்கணும். 1000 ரூபா கொடுக்குறேன், 2000 ரூபா கொடுக்குறேன்னு சொன்னாங்க. இது வரைக்கும் எந்த ஆட்டோ தொழிலாளியும் வாங்கின மாதிரி தெரியல. ஆனால் அது மட்டும் இல்லாமல் ஆட்டோ ஓட்டவும் கூடாது, நீங்கள் வெளியில் வரவும் கூடாது அப்படின்னா அப்போ அவங்களுடைய வாழ்வாதாரமும் அவங்களுடைய குடும்ப நிலையும் என்னவா இருக்கும் என்று நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அதனால தான் மக்கள் வீதிக்கு போராடக்கூடிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்படுது. எங்கள் அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்களுக்கும் அந்த நலவாரியத்து மூலியமாக கிடைக்கக்கூடிய பயன் கிடைக்கணும். 2000 ரூபா அந்த பணம் கிடைக்கணும். எங்களோட தொழிலாளி ஒவ்வொருத்தரும் எப்படி குடும்பம் நடத்துவாங்க? அரசாங்கம் எங்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டேங்க. எல்லாத்தையும் கொரோனா வைரஸில் நிவாரணத்தை வெளியே விட்டாச்சு. ஆனால் எங்களோட தொழிலாளிகளை யாருமே பார்க்க மாட்டேங்கிங்களே. நாங்கள் எப்படி குடும்பத்தை நடத்த முடியும் அப்படிங்கிறத அரசாங்கம் பார்க்கணும். எங்களுக்கு 15,000 நிவாரணம் கேட்டிருக்கோம், அதையும் அரசாங்கம் ஏறெடுத்து பார்த்து செய்யணும். இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டம் நடத்தினர். ரமலான் மாதத்தின் புனித லைலத்துல் கத்ரு இரவை ஒட்டி இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகையை தங்கள் வீடுகளிலேயே நடத்தினர். புனித ரமலான் மாத நோன்பை கடைபிடித்து வரும் இஸ்லாமிய மக்கள் கொரோனா தடை உத்தரவால் விதிமுறைகளை கடைபிடித்து வீடுகளிலேயே தொழுகைகளை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் ரமலான் மாதத்தின் புனித லைலத்துல் கத்ரு இரவை ஒட்டி நேற்று சிறப்பு தொழுகை நடத்தினர். மதுரை மாவட்டத்தில் ஹாஜிமார் தெரு, நெல்பேட்டை, மேலூர், திருமங்கலம், உசிலம்பட்டி, ஆணையூர், சிலைமான் உள்ளிட்ட இடங்களில் இஸ்லாமியர்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்து கைகளை குலுக்காமல் தொழுகை நடத்தப்பட்டது. இந்த வருடம் கொரோனாவோட பாதிப்பின் காரணமாக நம்ம வீட்டிலே சமூக இடைவெளியை கடைபிடித்து அரசாங்க உத்தரவுப்படி சமூக இடைவெளியை கடைபிடித்து வீட்டிலேயே தொழுதிக்கிறோம். இந்த கொரோனாவுடைய பாதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்தியா உட்பட உலக நாடுகளான தமிழகத்தில் நாளை முதல் சின்னத்திரை படப்பிடிப்புகளை நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது.
இது தொடர்பாக உரையாடுவதற்காக நம்முடன் சின்னத்திரை தயாரிப்பாளர்கள் சங்க பொதுச் செயலாளர் குஷ்பு இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசுவோம். வணக்கம் திருமதி குஷ்பு. 20 பேர் மட்டுமே படப்பிடிப்பில் கலந்து கொள்ள வேண்டும் உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் சின்னத்திரை படப்பிடிப்புகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. இந்த நிபந்தனைகளுடன் படப்பிடிப்பு நடத்துவது சாத்தியமா? இது குறித்து சொல்லுங்க. வணக்கம். நம்மளுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் அமைச்சர் கடம்பூர் ராஜு அவர்களுக்கும் இந்த அரசாங்கத்துக்கு மிக்க நன்றி வைத்துக் கொள்கிறோம். ஏன்னா எங்களுடைய தொழிலாளிகள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரியும். நாங்க ஒரு கோரிக்கை வச்சிருந்தோம், தொடர்ந்து அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தோம். ஸோ இது புரிஞ்சுக்கிட்டு எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. அது உடனடியாக நாங்கள் ஷூட்டிங் ஆரம்பிக்கலான்னு ஒரு பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ முதல்ல அவங்களுக்கு எங்கள் டெலிவிஷன் தொழில் சார்பாக அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி தெரிவிக்க ஆசைப்படுறோம். 20 பேர் மட்டும் வச்சுட்டு நம்மளால ஷூட்டிங் நடத்த முடியுமா? அது சாத்தியமான உட்கார்ந்து பேசி கலந்து பேசினதுக்கு அப்புறம் தான் ஒரு முடிவு பண்ண முடியும். எது ப்ரொடியூசர்ஸ் மட்டும் தனிப்பட்ட முறையில எடுக்க முடிவு கிடையாது. பெப்சி சார்பாக ஆர்.கே. செல்வமணி சார் கூட உட்கார்ந்துட்டு பேசிட்டு எங்களுடைய சின்னத்திரை தயாரிப்பாளர் சங்கம் ப்ரொடியூசர் கவுன்சிலுடைய தலைவர் திருமதி சுஜாதா விஜயகுமார் அவர்களும் சேர்ந்து உட்கார்ந்து எல்லாரும் பேசினதுக்கு அப்புறம் தான் எங்களால முடிவு பண்ண முடியும். 20 பேர் சொல்லியிருக்கிறாங்க. இப்போதுக்கு அது கஷ்டமான ஒரு சூழ்நிலை எங்களுக்கு தெரியுது. நாங்கள் 20 பேர் மட்டும் வச்சுட்டு எப்படி ஷூட்டிங் நடத்துறது? ஆனா அது செல்வமணி சார் அவர்களுக்கிட்டையும் மற்ற ப்ரொடியூசர்ஸ் கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான், சேனல்ஸ் கிட்ட பேசுனதுக்கு அப்புறம் தான் முடிவு பண்ண முடியும். இப்போதுக்கு அதுக்காக எதுவுமே எங்களால தெளிவாக சொல்ல முடியாது. உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திருமதி குஷ்பு. தமிழகத்தில் நாளை முதல் சின்னத்திரை படப்பிடிப்புகளை நடத்த நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக திரைப்படங்கள் மற்றும் சின்னத்திரை படப்பிடிப்புகளை நடத்த தடை விதிக்கப்பட்டிருந்தது. தமிழகத்தில் தற்போது ஊரடங்கில் சில தளர்வுகள் வழங்கப்பட்டுள்ளதால் திரைப்பட தொழிலாளர்களின் நலன் கருதி படப்பிடிப்புகளை நடத்த அனுமதி வழங்க வேண்டும் என பெப்சி மற்றும் சின்னத்திரை தயாரிப்பாளர்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். அதன்படி நாளை முதல் சின்னத்திரை படப்பிடிப்புகளை குறிப்பிட்ட நிபந்தனைகளுடன் நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சுவர் உள்ள வீடுகள் மற்றும் அரங்கினுள் மட்டுமே படப்பிடிப்புகளை நடத்த வேண்டும் என்றும், நோய் கட்டுப்பாடு பகுதிகளில் படப்பிடிப்புகளை நடத்த தடை நீடிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நகர்ப்புறங்களில் பொது இடங்களில் படப்பிடிப்புகளை நடத்தக்கூடாது என்றும், ஊரக பகுதிகளில் நோய் கட்டுப்பாட்டு பகுதிகளை தவிர பிற பொது இடங்களில் படப்பிடிப்புகளை நடத்தலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பார்வையாளர்களை அனுமதிக்க கூடாது என்றும், படப்பிடிப்பு நடைபெறும் இடத்தை கிருமி நாசினி கொண்டு சுத்தம் செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. படப்பிடிப்பில் கலந்து கொள்ளும் நடிகைகள் தவிர தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும், சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் உட்பட 20 பேர் மட்டுமே படப்பிடிப்பு பணியில் ஈடுபட வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. சென்னையில் படப்பிடிப்பு நடத்த மாநகராட்சி ஆணையரிடமும் பிற மாவட்டங்களில் படப்பிடிப்பு நடத்த மாவட்ட ஆட்சியரிடமும் முன் அனுமதி பெற வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 1 லட்சம் பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. உலகளவில் கொரோனா வைரஸ் பரவல் இன்னும் குறையாத நிலையில் ஆசிய மற்றும் ஐரோப்பா நாடுகளில் ஊரடங்கு தளர்வு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இதுவரை இல்லாத வகையில் அதிகளவாக கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 1 லட்சம் பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பேசிய உலக சுகாதார அமைப்பின் இயக்குநர் ஜெனரல் டெட்ரோஸ், புதிதாக கொரோனா பாதிப்புக்கு உள்ளானவர்களில் 2% குறிப்பிட்ட 4 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்றும் கூறியுள்ளார். உலகெங்கிலும் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 50 லட்சத்தை தாண்டி உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கொரோனா பாதிப்புக்கு உள்ளானவர்களில் அமெரிக்கா தொடர்ந்து முதலிடத்திலும், ரஷ்யா, பிரேசில் மற்றும் பிரிட்டன் அடுத்தடுத்த இடங்களில் உள்ளன. தற்போது 7 நாடுகளுக்கும் கொரோனா வைரஸ் வேகமாக பரவி வருவது குறித்தும் உலக சுகாதார அமைப்பு கவலை தெரிவித்துள்ளது. கொரோனா பரவலின் விளைவால் உலகளவில் 6 கோடி பேர் கடும் வறுமையில் தள்ளப்படுவார்கள் என உலக வங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து உலக வங்கி தலைவர் டேவிட் மால்பாஸ் தெரிவித்தபோது, கொரோனா வைரஸ் பரவல் காரணமாக உலகளவில் 6 கோடிக்கும் அதிகமானோர் கடும் வறுமைக்கு தள்ளப்படுவார்கள் என்றும், இது வறுமையை ஒழிக்கும் போராட்டத்தில் பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும் என்றும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்.
கொரோனா தடுப்பு, சுகாதாரம், பொருளாதார வளர்ச்சி உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்காக 100 வளரும் நாடுகளுக்கு அடுத்த 15 மாதங்களில் 12 லட்சம் கோடி ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என தெரிவித்துள்ளார். மொத்த நிதி உதவியில் 1/3 பங்கு உள்நாட்டு கலவரத்தால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்கானிஸ்தான், ஹைத்தி, நைஜர் உள்ளிட்ட நாடுகளுக்கு தரப்படும் என்றும், வளரும் நாடுகள் மீண்டும் வளர்ச்சி பாதைக்கு திரும்ப வேண்டும் என்பதுதான் உலக வங்கியின் முக்கிய நோக்கம் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இது மட்டுமின்றி ஏழைகளுக்கு ரொக்க உதவி, போதிய சுகாதார சேவைகள் கிடைப்பதை உறுதிப்படுத்துவது, தனியார் துறையை பாதிப்பில் இருந்து காப்பது, பொருளாதார வளர்ச்சியை மீட்டெடுப்பது உள்ளிட்டவற்றுக்கும் உலக வங்கி முக்கியத்துவம் அளிக்கும் என்றும் டேவிட் மால்பாஸ் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் தலைவர்களின் கருத்துக்களை வெளியிட்டு அவதூறு பரப்பியதாக பத்திரிகையாளர்கள் மீது தமிழக அரசு தொடர்ந்த அவதூறு வழக்குகளை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தமிழக அரசு மற்றும் அமைச்சர்கள் உள்ளிட்டவர்கள் பற்றி அரசியல் தலைவர்களின் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்ட புகாரில் தினமலர், தி ஹிந்து, டைம்ஸ் ஆஃப் இந்தியா, நக்கீரன் ஆகிய பத்திரிகைகள் மீதும் அவற்றின் ஆசிரியர்கள், நிர்வாகிகள் மீதும் அரசு சார்பில் அவதூறு வழக்குகள் தொடரப்பட்டன. இந்த வழக்குகளை ரத்து செய்யக்கோரி பத்திரிகையாளர்கள் வழக்குகள் தொடர்ந்தனர். இந்த வழக்குகளை நீதிபதி திரு அப்துல் குத்தூஸ் விசாரித்தார். ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் கொண்டுவரப்பட்ட அவதூறு தண்டனை சட்டத்தை தமிழக அரசு கடைபிடித்து வருவதாக மனுதாரர்கள் குற்றம் சாட்டினர். அனைத்து தரப்பு வாதங்களும் நிறைவடைந்த நிலையில் இன்று தீர்ப்பு வழங்கப்பட்டது. தங்களது கடமைகளை செய்யும் பத்திரிகைகள் மீது எப்படி அவதூறு வழக்கு தாக்கல் செய்ய முடியும் என கேள்வி எழுப்பிய நீதிபதி பத்திரிகைகள் மீது தொடரப்பட்ட அவதூறு வழக்குகளை ரத்து செய்து உத்தரவிட்டார். ஈரோடு மாவட்டம் தாளவாடி மலைப்பகுதியில் ரேஷன் அரிசி கடத்த முயன்ற 2வரை போலீசார் கைது செய்தனர். தாளவாடியில் இருந்து கர்நாடக மாநிலத்திற்கு சென்று கொண்டிருந்த 2 ஆம்னி வேன்களை மாநில எல்லையில் போலீசார் தடுத்து நிறுத்தி சோதனை மேற்கொண்டனர். அப்போது முறையான ஆவணங்கள் ஏதுமின்றி ரேஷன் அரிசி மூட்டைகள் கடத்தி செல்வது தெரியவந்தது. இதனையடுத்து தாளவாடி பகுதியைச் சேர்ந்த நயாஜ் மற்றும் நாகராஜ் ஆகிய 2வரை கைது செய்த போலீசார் மேலும் 1500 கிலோ அரிசி மூட்டைகள் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய 2 ஆம்னி வேன்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம் குறித்து சமூக வலைதளத்தில் அவதூறு பரப்பிய 6 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். ஊரடங்கால் மதுரை சித்திரை திருவிழாவின் பொது நிகழ்ச்சிகள் ரத்தான நிலையில் மீனாட்சி திருக்கல்யாணம் மட்டும் கடந்த 4ஆம் தேதி பக்தர்கள் அனுமதிக்கப்படாமல் எளிமையாக நடைபெற்றது. இந்நிலையில் முகநூலில் அம்மன் குறித்து தவறாகவும் ஆபாசமாகவும் பதிவு வெளியானது தொடர்பாக கோவை மாவட்ட காவல் நிலையங்களில் புகார்கள் தெரிவிக்கப்பட்டன. இதன் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. மத நம்பிக்கைகளை புண்படுத்தும் செய்கைகளை செய்தது, ஒரு சமூகத்தினருக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டது ஆகிய பிரிவுகளின் கீழ் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் ஆலோசனையின்படி அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் கொரோனா ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள ஏழை எளிய பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி வருகின்றனர். தஞ்சை ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் திரு ஜி.கே. தனபால் ஏற்பாட்டின் பேரில் நாஞ்சிக்கோட்டை ஊராட்சியில் உள்ள சிலோன் காலனியில் ஏழை எளிய குடும்பத்தினருக்கு ஒரு வாரத்திற்கு தேவையான அரிசி, காய்கறிகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களை கழக துணை பொதுச் செயலாளர் திரு எம். ரெங்கசாமி வழங்கினார். தஞ்சாவூர் மாநகர மாவட்ட செயலாளர் திரு ப. ராஜேஸ்வரன், கழக வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் திரு ஏ.ஜி. தங்கப்பன் உள்ளிட்ட நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். விருதுநகர் மேற்கு மாவட்ட கழகம் சார்பில் ராஜபாளையம் நகராட்சி 37வது வார்டில் 300 ஏழை எளிய குடும்பத்தினருக்கு 5 கிலோ அரிசி பையினை மேற்கு மாவட்ட செயலாளர் திரு கே. காளிமுத்து வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நகர செயலாளர் திரு செல்வக்கனி, 37வது வார்டு கழக பொறுப்பாளர் திரு மணிபாண்டியன், ஒன்றிய செயலாளர் திரு ஜான்சன் உட்பட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் கோவிலூர் ஊராட்சியில் வசிக்கும் 500 குடும்பத்தினருக்கு காய்கறிகளை மாவட்ட செயலாளர் திரு தேர்போக்கி வி. பாண்டி, மாவட்ட துணைச் செயலாளர் திரு சோமசுந்தரம் ஆகியோர் வழங்கினர்.
சேலம் ரயில் நிலையத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த ஆயுதப்படை வாகன பிரிவு ஓட்டுநர் ஒருவர் திடீரென மயங்கி உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் ஆயுதப்படையில் வாகன பிரிவு தலைமை ஓட்டுநராக சுந்தர் என்பவர் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் சேலம் ரயில் நிலையத்தில் இருந்து சிறப்பு ரயில் மூலமாக வெளி மாநில தொழிலாளர்கள் உத்தரப்பிரதேசத்திற்கு இரவு அனுப்பி வைத்தனர். அப்போது ரயில் நிலையத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த சுந்தர் திடீரென மயங்கி விழுந்தார். உடனடியாக அவர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். காவலரை பரிசோதித்த மருத்துவர்கள் மாரடைப்பால் அவர் உயிரிழந்ததாக தெரிவித்தனர். காலையில் பணிக்கு வந்திருந்த சுந்தருக்கு வலிப்பு ஏற்பட்டு அவர் மயங்கி விழுந்தார். இதனால் வீட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்ட அவர் இரவு மீண்டும் பணிக்கு வந்துள்ளார். இந்த சூழலில் அவர் மயங்கி விழுந்து பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சக காவலர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.